அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். சங்கையான அல்லாஹுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவர்களுக்கும் ஆரம்பமாக இஸ்லாமிய புத்தாண்டு தினத்துடைய வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறோம். மர்ஹபன் அஹ்லம் வ சஹ்லா. அல்லாஹ் எல்லா வருடங்களையும், இப்போ பிறந்திருக்கக்கூடிய புது வருடங்களையும், இனிமேல் பிறக்க இருக்கக்கூடிய எல்லா ஆண்டுகளையும் சிறந்த நூற்றாண்டாக அல்லாஹ் நமக்கு ஆக்கில் புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, தெலுங்கு தேசத்து மக்கள் தெலுங்கு வருடப்பிறப்பை கொண்டாடுவது போல தமிழக இந்து மத சகோதரர்கள் தை மாசத்தை தமிழ் புத்தாண்டு தினமாக கொண்டாடுவது போல ஆங்கிலேயர்கள் ஜனவரியை புத்தாண்டாக கொண்டாடுவது போல இஸ்லாமியர்கள் ஹிஜ்ரியை ஒரு புத்தாண்டாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதனுடைய மகிழ்ச்சியிலே முதல் வெள்ளியிலே நமது ஊர் மேலப்பாளையத்தை எடுத்துக்கொண்டால் மற்ற ஊரில் தெரியல, எல்லா பள்ளியிலும் பழங்கள் வழங்கப்படும். இன்று முதல் ஜும்மாவிலே பொதுவாக பழம் வழங்குறது 27ஆம் இரவு தான் எல்லா பள்ளியாசலையும் வழங்குவாங்க. அடுத்து பள்ளியாசலில் பழம் வழங்குறது ஹிஜ்ரி முதல் ஆண்டு முதல் வெள்ளிக்கிழமையிலே வழங்குறது. அந்த காலத்திலிருந்தே ஒரு வளமையை மூதாதையர் காலத்தில் இருந்து கொண்டு இருக்கிறது. ஒரு மகிழ்ச்சியில் இந்த ஹிஜ்ரி என்பது ஒரு வருடத்தினுடைய ஒரு தேதியை குறிக்கிறது என்ற ஒரு கண்ணோட்டத்தில் மாத்திரம் நாம் பார்க்காமல், இது ஒரு வரலாற்றை, சஹாபாக்களுடைய ஒரு தியாகத்தை நினைவுறக்கூடியதான் இந்த ஹிஜ்ரத் அப்படிங்கிறது. ஏனென்றால் உலகத்தில் எல்லா நபிமார்களும் சொந்த ஊரில் அவர்களுக்கு மதிப்பே கிடைத்ததே இல்லை. ரசூல்லா உட்பட சொந்த ஊரில் அவங்களுடைய சேவையை எந்த நபிமார்களுக்கு எடுபடவே இல்லை. மக்கள் எதிர்த்தார்கள், அடித்தார்கள், கொலை செய்தார்கள், திட்டினார்கள், துரத்தி விட்டார்கள், நெருக்கடி கொடுத்தார்கள். அந்த ஊரை விட்டும் சொந்த தாய் மண்ணிலேயே வாழ்வதற்கு, தங்கள் உறவோடு இருப்பதற்கு நெருக்கடி கொடுத்து அந்த சேவையை செய்வதற்கு, தான் நபிங்கிற ஒரு செய்தியை பகிரங்கமாக சொல்வதற்கு நெருக்கடி கொடுத்த பிறகு எல்லா நபிமார்களும், நீங்கள் எல்லா நபியினுடைய மரணம் எந்த ஊரில் இருக்கிற எந்த நபியும் சொந்த ஊரில் மரணிச்சே இருக்க மாட்டாங்க. அந்த நாடை விட்டு நாடு துறந்துருவாங்க. உலகத்தில் நபிமார்கள் எல்லாரும் கல்யாணம் செய்திருக்கிறாங்க, எல்லா நபிமார்களும் ஹஜ்ஜி செய்திருக்கிறாங்க, எல்லா நபிமார்களும் ஹிஜ்ரத் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு நாட்டிலிருந்து ஒரு நாட்டுக்கு எழுச்சிருக்கிறாங்க, நாடு துறந்து போயிருக்கிறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பாலஸ்தீனத்தை எடுத்துக்கிட்டா கிட்டத்தட்ட பல்லாயிரம் நபிமார்கள் வந்த ஊர் அது. ஆனால் நபிமார்களின் சொந்த ஊர் கம்மி தான், எல்லாருமே அந்த வந்த ஊர் தான். நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் காபத்துல்லால பெரும்பாலான வரலாறுல நான் பார்த்துருக்கிறேன், காபா உள்ளேயே 70 நபிமார்கள் அடக்கப்பட்டிருக்கிறாங்க, 300 நபிமார்கள் அடக்கப்பட்டிருக்கிறாங்க காபால. காபாவினுடைய அந்த எல்லைக்குள்ளேயே மொத்தத்தில் 300 நபிமார்களுடைய அடக்கஸ்தலம். அந்த 300 பேரும் வெளிநாட்டில இருந்து வந்து நாடு திறந்து மக்காவுக்கு வந்தவங்க தான். தன்னுடைய சொந்த தாய் நாட்டில் இருந்து அங்கேருந்து அதில் உள்ள ஆள் தான் சாலி அலைஹிஸ்ஸலாம், மின்ஹும் ஹூத் அலைஹிஸ்ஸலாம். உஹது மலையில தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மன்னரை இருக்கு என்பது கூட ஒரு வரலாறு நான் பார்த்திருக்கிறேன். ருக்குன யமானி காபாவுடைய ஒரு தூண், ஹஜ்ருல் அஸ்வதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு சுவர் தான் ருக்குன யமானி.
அங்கே பக்கத்தில் தான் ஜம்சம் கிணறு அங்கே தான் இருக்கு, அண்டர் கிரவுண்டில் இருக்கு. இந்த பகுதியிலேயே சுமார் 70 பேர் அடக்கப்பட்டிருக்காங்களாம். எவ்வளோ நெருக்கமான இடம் பாருங்க. இன்னைக்கு காபாங்கிறது கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் ஒன்று கூடுற மாதிரி விரிவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த நேரத்தில் நம்ம பள்ளியாசலோட சின்னதாக தான் இருந்திருக்கு. அந்த நேரத்தில் வந்தவங்க இது பக்கத்தில் ஒரு கபரஸ்தான் மாதிரி இருந்திருக்கும், அங்கே அடக்கப்பட்டிருப்பாங்க. இப்போ அது எத்தனையோ 1000 அடி ஆழத்துக்கு போயிருக்கும் அந்த மண்ணறை. இப்போ அதுக்கு மேடாகி எல்லாமே அப்படி தானே. இன்னைக்கு ஒரு வானம் தோண்டினாலே கீழே 10 ரோடு கீழே வரும். பத்திரிக்கைலா அந்த ஒரு 10 வருஷத்துக்கு முந்தி தரை எப்படி இருந்துச்சு, அதுக்கு 10 வருஷத்துக்கு முந்தி தரை எப்படி இருந்துச்சு, பின்னால் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அதனால நபிமார்கள் கபர்றான் எல்லா கபரியா சுத்துறான்னு கேள்வி கேட்டுறாதீங்க. அது அந்த காலத்தில் அது மண்ணறையா இருந்திருக்கு, அவ்வளோதான். பல 1000 ஆண்டுகளுக்கு. நமக்கு நோக்கம் என்னன்னா, நபிமார்களுடைய தியாகம் என்பது ஹிஜ்ரத். அந்த நாட்டை ஒரு மனிதன் சொந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு போறது சாதாரணமான விஷயமா? இன்னைக்கு பாருங்க, ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறவங்க அழுவாங்க வீடு காலி பண்ணும்போது. ஒத்திக்கு இருக்கக்கூடியவங்க வீடு காலி பண்ணும்போது அழுவாங்க. எதுக்கு அழுவாங்க தெரியுமா? ஒவ்வொரு ஊரையும் ஒவ்வொரு தெருலையும் ஒவ்வொரு பழக்கத்தை பார்க்க வேண்டியிருக்க, நமக்கு சொந்த ஊடு இல்லாமல் போச்சுன்னு அழுவாங்க. பார்த்துருக்கீங்களா? நீங்கள் எங்கே பார்த்துருக்கீங்க? நம்ம பார்த்துருக்கோம். நேற்று கூட ஒரு ஆள் அழுதாங்க. எதுக்கு அழுகிறான்னா, ஊரை காலி பண்ண சொல்லிட்டா வேற தெருக்கு போகணுமே. ஏதாவது பரவாயில்ல, வேற ஊருக்கு போகிறது எவ்வளோ கஷ்டம். அது அந்த ஊர் ஒத்து போகணும். ஆக இவ்வளோ பெரிய ஒரு தியாகத்தை சஹாபா பெருமக்கள் ரசூல்லா மதீனாவுக்கு போன உடனே அப்படியே பல கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான மண் எல்லாத்தையும் போட்டு உடுத்த உடையோடு ஓடினாங்க ரசூல். சுருக்கமாக சொல்ல போனால் அகதிகள் மாதிரி. அகதின்னு சொல்லி நம்ம வார்த்தையை சொல்லி கொச்சப்படுத்த விரும்பல. அகதியா வந்தவங்க எப்படி ஒரு நாட்டிலேருந்து ஒரு நாட்டுக்கு போக உடுத்த உடையோடு போனாங்களா இல்லையா? அது மாதிரி உடுத்த உடையோடு அப்படியே மண் போட்டு எல்லாத்தையும் போட்டு போனாங்க. அல்ல ஒரு இடத்துல சொல்றான், யாரெல்லாம் பெருமானாருக்கு பிறகு நாடு துறந்து மதீனாவுக்கு வந்தார்களோ அவங்க வாழ்க்கையை அல்ல அப்படியே செல்வத்தில் செழிக்க வைப்பான், செல்வத்தை கொட்டுவாங்கிறான். அல்ல உண்மையிலே அந்த வரலாறு மக்காவில் இருந்து யாரெல்லாம் உடுத்த உடையோடு போனாங்களோ, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவில் இருந்து மதீனாவுக்கு வந்தார். அவர் இயற்கையிலே பணக்காரங்களுக்காக வேண்டி பண மூட்டையோடு வரல, வந்ததையும் பிடுங்கிட்டு விட்டான் வழியில். வந்த உடனே ரசூல்லா என்ன செய்தாங்க, இங்கே உள்ள ஒரு தொழிலதிபர், ஒரு பல பண்ணையார் இருப்பார்ல, பல ஏக்கருக்கு அதிபராக இருந்த பண்ணையார் சாயித் இப்னு ரபியுல் அன்சாரி, அந்த தொழிலதிபரோடு ஜாயின் பண்ணி விட்டாங்க. அவர் வீட்டில் தங்கிக்கங்க. அவர் சொன்னார், என் சொத்தை பாதி எடுத்துக்குங்க, சொத்துலாம் நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு வியாபாரத்தினுடைய ராஜதந்திரங்கள் எனக்கு தெரியும், பிஸ்னஸில் நான் ரொம்ப கிங், பஜாரை காட்டுங்க. கொஞ்ச நேரத்தில் அங்கே நின்றுட்டு ஒரு சின்ன ஒரு வியாபாரம் பண்ணி கையில் ஒரு உணவை தூக்கிட்டு வந்தார். பிற்காலத்தில் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் நாடு திறந்து வந்ததுனால கடைசி வரைக்கும் அகதிகள் முகாமிலேயா இருந்தாங்க. அந்த ஒரு சஹாபிக்கு மட்டுமே அல்லாஹ் எவ்வளோ பெரிய செழிப்பை கொடுத்தாங்கிற வரலாறை பார்க்குறோம். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹுடைய அவங்க ஒரு குழி ஒரு மண் வாங்கி ஒரு தோட்டமையோ அல்லது ஒரு ரியல் எஸ்டேட்டில் ஒரு இடமா வாங்கி ஒரு குழி தோண்டினா கூட அந்த குழிக்குள்ள ஒரு மண் ஒரு தங்கம் இருக்குமா. எவ்வளோ பெரிய விஷயம். இன்றைக்கும் சில நேரத்தில் பேப்பரில் பார்க்குறோம், ஏதாவது ஒரு மரம் ஜாஞ்சிட்டா ஒரு ஊரில் திடீர்னு அங்கேருந்து தங்கங்களாக வந்து கொட்டுச்சு. பழைய காலத்தில் உள்ள புதையல் அது கடைசியில் தாசில்தார் கேள்விப்பட்டு அவ்வளோத்தையும் எடுத்துக்கொண்டு அரசாங்கத்தில் ஒப்படைக்கணும், யாரும் எடுக்க முடியாது. அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு பிற்காலத்தில் எழுதுவாங்க, ஒபாத்தாகும் போது 36 லட்சம் தங்க காசு. எத்தனை லட்சம்? 36 லட்சம் தங்க காசு. ஒரு காசுங்கிறது 4 கிராம் இருக்கு. ஒரு காசுல எத்தனை கிராம் இருக்குங்க? 4 கிராம். இன்னைக்கு ஒரு கிராமுடைய ரேட் எங்க இருக்கு பார்த்துக்குங்க. அரை பவுன் இன்னைக்கு 30,000 ரூபாய் கிட்ட இருக்கு. அப்படி 36 லட்சம் தங்க காசு. ஒரு பொஞ்சாதிக்கு மட்டுமே 1 லட்சம் தங்க காசு கிடைச்சுதான். நான் பொஞ்சாதிக்கு 4 ஒரு பங்கு தான், 8 ஒரு பங்கு தானே கிடைக்கும் பிள்ளை இருந்தா. அந்த 8 ஒரு பங்குனா எவ்வளோ பணத்தை எல்லாம் கொடுத்தான் பாருங்க. மதீனாவிலே சஹாபாக்களுடைய அடக்கஸ்தலமான ஜன்னத்துல் பக்கையில 1000 ஆடுகள், 3000 ஆடுகள், 1000 ஒட்டகைகள் மேய்ந்து கொண்டு இருக்குமா. 10,000 ஆடுகள், 3000 ஆடுகள். அவர்களுடைய கடையில் வேலை பார்த்தவங்களுடைய அந்த என்ன கடைன்னு சொன்னால், இந்த பெரிய பெரிய காங்கிரீட் கம்பிகள் விற்கிறாங்கல்ல, இது மாதிரி அவங்க கடையில் தங்க கம்பியாக கிடக்கும். அந்த கம்பியை வெட்டுறதுக்கு இன்னைக்கு எத்தனை மிஷின் வந்துச்சு. அன்னைக்கு கையால் சுத்தியிலால தான் நினச்சிவாங்க, உளி வச்சு தான் உடைப்பாங்க.
அப்படியே உடைச்சி 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 தங்கத்தினுடைய அந்த கட்பீஸை உடைச்சி உடைச்சி அங்கே வேலை பார்த்தவங்க கையெல்லாம் பொக்களமாக ஆயிட்டான். அப்படின்னா எவ்வளோ தங்கம் உடைச்சிருப்பாங்க அந்த கடையில் உள்ள லேபர்ஸ். கடையில் உள்ள லேபர்ஸ் கையெல்லாம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எவ்வளோ ஆன தங்கம். இன்னைக்கு ஒரு கிராம கூட நம்ம என்ன செய்ய மாட்டோம், பார்க்குறது ரொம்ப அபூர்வமாக இருக்குது ஏழைகளுக்கு. அல்ல அவ்வளோ பெரிய தங்க காசுகளையும் தங்கத்தையும் கொட்ட கொடுத்தான் அல்ல. காரணம் என்னன்னா ரசூல் உமை யுஹாஜிர் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் நாடு துறந்து யார் வந்தார்களோ எஜிதுலஹு ஃபில் அர்தி முராகமன் கசீரம் வஸா, அல்லாஹ் அவங்க வாழ்க்கையில் விசாலத்தையும் பரக்கத்தையும் செழிப்பையும் அல்லாஹ் கொடுத்தான் அல்லாஹ். யமன் தேசத்திலிருந்து அபூ ஹுரைரா என்ற ஒரு ஏழை எளியவர் வந்தார். அடுத்த வேலைக்கு உணவில்லை, அடுத்த மாற்று திசை இல்லாமல் வந்தாங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. பிற்காலத்திலே பஹ்ரைன் நாட்டின் அதிபராக இருந்தார். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் மதீனாவில் பள்ளிவாசலில் பார்த்தீங்கன்னா திண்ணை தோழர்கள்னு ஒரு இடம் போட்டிருப்பாங்க. அங்கே ஒரு 200 பேர் தொழுகிற மாதிரி ஒரு சின்ன ஒரு விட்டு இடமா இருக்கும், அடையாளம் போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல 70 சஹாபாக்கள் உடுத்த உடை இல்லாமல், ஒரு வேளைக்கு மறுவேளை உணவு இல்லாமல், ஒரு உடையே உடம்புக்குள்ளே சுற்றி இருந்தாங்க, ஒரு பெரிய துணியை. அந்த கூட்டத்தில் இருந்த அபூ ஹுரைரா பிற்காலத்தில் பஹ்ரைன் அதிபராக இருந்தாங்களாம். அப்போ அல்லாஹ் எப்படி ஆக்குனா, மதீனாவுக்கு யாரெல்லாம் ஹிஜ்ரத் பண்ணி வந்தாங்களோ அவங்கெல்லாம் பெரிய பெரிய அரசர்களாக, அதிபர்களாக, பிரதமர்களாக, ஜனாதிபதிகளாகத்தான் இந்த உலகத்தை விட்டு மறைய வச்சான்ல. அப்போ ஹிஜ்ரத்துங்கிறது சஹாபாக்களுடைய அந்த தியாகத்துக்கு அல்லாஹ் கொடுத்த பரிசு, அபாரமான பரிசு, சாதாரணமான பரிசு இல்லை. சுபைர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு மட்டும் புகாரி ஷரீஃப் எழுதியிருப்பாங்க 11 ஊடு இருந்துச்சு 11 நாட்டில். எத்தனை நாட்டில்? 11 நாட்டில் இருந்துச்சுங்க 11 ஊடு. பாருங்க, ஒரு மனையை ஒன்று விற்றாங்க. அந்த மனையை வாங்கும்போது 1,70,000 ரூபா தான் விற்றாங்க, வாங்கினாங்க. விற்கும் போது 4 கோடியே 2 லட்சத்துக்கு போச்சு. எவ்வளோ போச்சு? 1,70,000 ரூபாய்க்கு வாங்கின ஒரு பிளாட்டை அல்ல எத்தனை ரேட்டுக்கு மதிக்க வச்சான்? 4 கோடியே 2 லட்சம். புகார் ஷரீஃப்லேயே வரும். அப்போ அல்ல அவங்களுடைய தொட்டதெல்லாம் தொடங்க வச்சான். அல்ல ரசூலுல்லாஹ்வுக்காக நாடு திறந்து வந்ததுனால எப்படிப்பட்ட அந்த ஹிஜ்ரி. இன்னைக்கு ஒரு காலண்டரை திறந்து பார்த்து கல்யாண பத்திரிக்கையில் இன்னைக்கு ஹிஜ்ரி 1436 37 நம்பர் போட தான் வச்சிருக்கோம். நம்ம அந்த நம்பர் தேதி காலண்டர் நினைச்சிக்கிட்டு இருக்கோம். அந்த ஹிஜ்ரத் தன்னுடைய வரலாறு. ரசூலுல்லாஹ் மக்காவிலேருந்து மதீனாவுக்கு போகும்போது, நாங்களும் இங்கேருந்து மதீனாவுக்கு ஹஜ்ஜில் 2012 போகும்போது பஸ்ஸை கொண்டு வந்து ஒரு பல்கில் கொண்டு போட்டான் சாப்பாடுக்கு. அது நம்ம ஹோட்டல் இல்லை, அரபு நாட்டுக்காரன் ஹோட்டல். நமக்கு திங்கிறதுக்கு எதுவுமே அங்கே இல்லை. கஷ்டப்பட்டு அங்கே எதோ எல்லாம் திங்கிறத அவசரத்துக்கு தின்னோம், அப்போ பசிக்கு தின்னோம். அப்போ அந்த நேரத்தில் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி எவ்வளோ கஷ்டம் இருக்கும் அந்த நேரத்தில். இப்பவுமே நமக்கு ஒழுங்கான சாப்பாடு கிடைக்கல பல்கில். அந்த சமயத்தில் ரசூலுல்லாஹ் வந்து போகும்போது ஒரு குடிசை தெரிஞ்சது, வயசான ஒரு அம்மாவுடைய குடிசை. அந்த குடிசையில் போய் சொன்னாங்க, இன்னைக்கு யார் வீட்லேயும் போய் நம்ம அப்படி கேட்க முடியாது, பிச்சைக்காரன் நினைச்சிருவாங்க. அரபு நாட்டுக்காரங்க, வெளியூருக்காரங்க யார் வந்தாலும் விருந்து கொடுப்பாங்க. உங்கள் வீட்டில் கெஸ்ட்டாக வந்திருக்கணும், வாங்கோன்னு சொல்லி வரவேற்பாங்க. அரபு நாட்டுக்காரங்களுக்கு ரத்தத்திலேயே ஊர்னது என்னன்னா விருந்து கொடுக்குறது. விருந்துன்னு சொன்னால் நம்ம ஃப்ரெண்டுக்கு கொடுப்போம், இல்லை சொந்தக்காரனுக்கு கொடுப்போம். அதை தவிர அந்நிய ஆளை விருந்து கொடுக்க மாட்டோம். அவங்க யாராவது வெளியூர்ல இருந்தாலும் உங்களுக்கு விருந்தாளியாக வந்திருக்கோம், தங்குங்கோ, ஒரு ஆடை இருக்கவா 2 ஆடை இருக்கவான்னு கேட்பாங்க. இது அரபு நாட்டுக்காரங்களுடைய ஒரு யதார்த்தமான பழக்கத்தில் உள்ள, நமக்கு அது புதுமையானது. அது மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னைக்கு நாங்கள் விருந்தாளியாக வந்திருக்கிறோம். அந்த வயசான பாட்டி ரசூலுல்லாஹ் எந்த பயணத்தில் இருக்கிறாங்க, மக்காவிலேருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பயணத்தில் இருக்கிறாங்க. அந்த அம்மா சொல்லுது, பிற்காலத்தில் அம்மா இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. அந்த அம்மா பேர் உம்மு மஅபத் நாயகி. ரசூலுல்லாஹ் கூட வந்தவங்க அபூபக்கர் சித்திக் நாயகம், வழிகாட்டியாக வந்த ஆம்ர் இப்னு ஃபுஹைரா, அவர் ஒரு அடிமை, அபூபக்கர் நாயகத்துடைய அடிமை, இன்னொரு ஆள். இந்த 4 பேருக்கும் சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்து அடுத்த வேலைக்கும் நான் என்ன செய்தேன், பார்சல் பண்ணி கொடுத்தேன். இந்த அம்மா என்ன சொல்லுது, வந்த உடனே ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு ஆடை காட்டினேன். யார் ரசூல், இந்த ஆடை இருக்கட்டா உங்களுக்காக வேண்டி அப்படின்னு கேட்டேன். அந்த ஆடு அப்போ தான் குட்டி போட்டு அந்த மடுவில் ரத்தம் இது பால் சுரந்துக்கிட்டே இருக்கு. குட்டி போட்ட ஆட்டில் வந்து இன்னைக்கு வந்து இது இல்லைங்க, பால் அதிகமாக சுரக்கிறதுனால ரசூலுல்லாஹ் அந்த மடுவில் கை வச்சு சொன்னாங்க, இது வேண்டாம், இது பால் தர மாதிரி இருக்கு, பால் தர ஆடை வேணாம், வேற ஆடை அருமா அப்படியே அந்த சும்மா சொல்லியிருக்கலாம். அந்த கையை வச்சிட்டு சொன்னாங்க. இந்த அம்மா சொல்லுது, ரசூலுல்லாஹ் போன பிறகு அந்த ஆடை வேற ஆடை எடுத்து கொடுத்து அந்த சாப்பாடையும் கொடுத்து அடுத்த வேலைக்கும் நான் என்ன செய்யிட்டேன், ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். ஆனால் எந்த ஆடை கையை வச்சு வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்களே, அந்த ஆடு எங்களுக்கு 18 வருஷமா காலையிலும் மாலையிலும் பால் தந்துக்கிட்டே இருக்கு. குன்னா நஹலபுஹா சபூஹா ஹபாக்கா, அப்படியே அந்த வாசனை அரபியில் அப்படியே நாங்கள் எத்தனை வருஷமாக
உமர் ரலியல்லாஹு ஆட்சி ரசூலுல்லாஹ் காலம் முழுவதும், அபூபக்கர் ஆட்சிக்கு வந்தாங்க அவர் காலம் முழுவதும். உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் ஹிஜ்ரி 18ஆம் ஆண்டு ஒரு பஞ்சம் வந்தது. அந்த பஞ்சத்தை தான் அந்த பஞ்சத்தில் அந்த ஆடு பால் நின்றதை தவிர 18 வருஷம் நாங்கள் அந்த பாலை குடிச்சுக்கிட்டே இருந்தோம். ஒருவேளை அந்த பயணத்திலே சாப்பாடு கொடுத்த அந்த அம்மாவுக்கு 18 வருஷம் அல்லாஹ் படிய கொடுத்தான். எவ்வளோ பெரிய விஷயம். இன்னைக்கு ஒரு வீட்டில் ஒரு பசுமாடு நிற்கிற மாதிரி அன்னைக்கு ஒரு பால் ஆடு கொடுக்கறது அவ்வளோ பெரிய பாக்கியமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அவங்க குடும்பத்திலேயே ஒரு அடிமை இருந்தாங்க. அவங்க கை குழந்தையா இருக்கும்போது அவங்கள தூக்கி வளர்த்த ஒரு அம்மா தான் உம்மு ஐமன் நாயகி. உம்மு ஐமன் நாயகி பற்றி சொல்லுவாங்க. அவங்க ஆப்பிரிக்காவை சார்ந்தவங்க, நீக்ரோ பெண் அந்த அம்மா. உம்மு ஐமன் உம்மி பாத உம்மி, என் தாய்க்கு பிறகு எனக்கு தாய் ஸ்தானத்திலிருந்து என் தாய் செய்ய வேண்டிய வேலையை எனக்கு செய்த அம்மா. நீங்கள் ஹூர்லீம் பெண்ணை பார்க்கணும் என்றால் உம்மு ஐமனை பாருங்கள் என்றெல்லாம் அவ்வளவு சிறப்பாக சொன்ன நாயகம். அந்த அம்மா அந்த ஹிஜ்ரத்து பயணம் போகும்போது சொல்லுவாங்க, இன்னைக்கு பார்த்தா அங்கே போய் நின்ன உடனே நமக்கு எதை பார்த்தாலும் சந்தோஷம் வராது, தண்ணியை பார்த்தா சந்தோஷம் தோணுது. ஏன்னா தண்ணிக்கு தான் அங்கே பஞ்சமாக இருக்கும். அதனால தான் நீங்கள் ஹஜ்ஜி நேரில் பெரிய பெரிய லாரிலாம் நின்று அங்கங்கே தண்ணி பாட்டில் அள்ளி அள்ளி விட்டுருப்பாங்க. அங்கே தண்ணியை பார்க்குறதே ஆச்சரியமாக இருக்கும். உலக மேப்பிலேயே தண்ணி இல்லாத ஒரு ஊர் அரபு நாடு, நதி இல்லாத ஊர். நீங்கள் இப்போ கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் அரபு நாடு தான். அதனுடைய மேப்பிலேயே என்ன கிடையாது, நதியும் கிடையாது, குளமும் இல்லை. அப்படிப்பட்ட அந்த ஊரில் அவங்க அந்த பயணத்தில் இருக்கிறாங்க. நான் நோன்பு திறக்கிற நேரம் அந்த ஹிஜ்ரத்து பயணத்தில் ஒரு இடத்துல தங்கியிருந்தேன். அந்த இடத்துக்கு பேர் முன்சரிஃப். அந்த இடத்துல தங்கியிருக்கும் போது எனக்கு தாகத்தில் அப்படியே வறட்சி, நோன்பு திறக்கிற நேரம் தண்ணி இல்லை. அப்படியே அசந்து தூங்கும்போது முழிச்சு பார்க்குறேன், மூஞ்சில் தண்ணி தெளிக்கிற சத்தம் அங்கே முழிச்சு பார்க்குறேன். ஒரு வாளி, அந்த வாளி எங்கேருந்து கயிறு இருக்குன்னா வானத்திலிருந்து அந்த கயிறு தொங்கு. மழை துளி வருதா இல்லையாங்க, திடீர்னு மழை பெய்யுதா பார்த்துருக்கீங்களா? மழை பெய் சில நேரம் பார்த்தா இங்கேருந்து காயில் பாளையங்கோட்டையில் மழை இருக்கும், மேலப்படத்தில் மழை இருக்காது, பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி மழை நிறைய இடத்துல போய் குறிப்பிட்ட நேரத்துலேருந்து வெயில் அடிச்சுக்கிட்டே மழை பெய்யும். அந்த மாதிரி மழை மேலே தண்ணி தெளிக்குது. அதை நான் குடித்த பிறகு எனக்கு அந்த நேரத்தினுடைய தாகம் மட்டும் அடங்கவில்லை. என் வாழ்நாளில் நான் கடுமையான வறட்சி. இப்போ நமக்கு தாகம்லாம் நமக்கு வர்றதே இல்லைன்னா ரெடியாக ஜூஸ் கடையோட அடிச்சிடுவோம். உடனே இன்னைக்கு எல்லா கடையிலும் ஜூஸ் கடை இருக்குங்க, தண்ணி இருக்குங்க. தாகம் வறட்சியில் நம்ம பார்த்ததே கிடையாது வாழ்நாளில். சொல்லுவாங்க, அந்த தண்ணியை நான் குடித்த பிறகு நான் வீம்புக்காக வேணும்னு சொல்லி வெயிலில் அலைவேன். எனக்கு தாகம் வரணுங்கிறதுக்காக எனக்கு வரவே வராது. எந்த தண்ணியை குடித்த பிறகு நான் குடித்தேன்ல, பாலை விட வெண்மையான, தேனை விட சுவையான அந்த தண்ணியை குடித்த பிறகு என் வாழ்நாளில் நான் எதையே அனுபவிச்சதே கிடையாது. ஆக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்படி ரசூலுல்லாஹ்வுக்கு உதவி செய்தவங்களுக்கெல்லாம் அப்படி ஒரு பாக்கியம் கிடைத்தது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், உம்மு ஷரீக்கு தௌசியான்னு ஒரு அம்மா இருக்காங்க. அவங்கெல்லாம் யமன் நாட்டில் இருந்து மதீனாவுக்கு வந்தாங்க, ஹிஜ்ரத்து பண்ணி. சிலவங்க கப்பல்லே நேராக மதீனாவில் வந்து இறங்கிட்டாங்க. இதில் என்ன விஷயம்னு சொன்னால், அந்த அம்மா தனியாக கூட வந்தது யாருன்னு சொன்னால், ஒரு யூதன் வழிகாட்டியாக வந்தான். இன்னைக்கு அந்த காலத்தில் இன்னைக்கு ஆட்கள் சில பேரை வந்து இன்னைக்கும் கல்கத்தாவில் போனால் ஒரு மனுஷனை ஒருத்தன் தூக்கிட்டு போவான், ஒரு வண்டியில் தள்ளிக்கிட்டே போவான். பத்திரிக்கையில் இன்னைக்கு கல்கத்தாவில் இன்னைக்கும் ரோட்டில் உண்டு. நான் போயிருக்கேன், அங்கே பார்த்துருக்கேன். பழமை மாறாமலும் நடக்குது. அதே மாதிரி ஒரு யூதன் வழிகாட்டியாக அந்த அம்மாவை கூப்பிட்டு போகும்போது சொன்னா, உம்மு சரி தண்ணியெல்லாம் எடுக்காத, தண்ணி நான் வச்சிருக்கேன், தண்ணி எடுத்துட்டு வரேனே, எனக்கு தண்ணியெல்லாம் ரெடியாக இருக்கு, நீ தண்ணி எடுக்காமான்னா. என்னைக்குமே யூதனை நம்பவே கூடாது. இன்னைக்கு யூதர்கள்னால தானே பாலஸ்தீனத்துக்கு ஆபத்தை யூதர்களை வச்சு தான் நடக்குது. அமெரிக்காவுக்காரனும் யூதன் 2 பேரும் ஒன்னே கைகூலி தான். இவங்க சொல்றாங்க, தண்ணி வேண்டாம்னு சொல்லிட்டான். ஹிஜ்ரத்து பையனை கூட்டு போகும்போது தாகமாக இருக்குது, தண்ணியை கொண்டான்னா, தண்ணி தரமாட்டேன், நீ முதல்ல கலிமாவை மாற்றிச்சு, யூத கொள்கைக்கு நீ வா, ரசூலுல்லாஹ் விட்டு நீ வந்தா தான் நான் என்ன செய்வேன், உனக்கு தண்ணி தருவேன்னா. அடப்பாவி, தண்ணி எடுத்துகிட்டு வரேன்னா தண்ணி எடுக்கானான்ட்ட, தண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ இருந்துட்டு பிளாக்மெயில் பண்ணுறியா? அவங்க சொன்னாங்க, நான் தண்ணியே குடிக்காமல் உயிர் போனாலும் சரி, அதனால் நீ தண்ணி தர்றதுக்காக நான் யூத பெண்ணாக மாற முடியாது. அப்படியே என் சாவு இருந்தால் எழுந்துட்டு போட்டுன்னு சொல்லி நினைச்சிட்டாங்க. தாகத்திலேயே அப்படியே மயங்கிட்டாங்க. தூக்கத்தில் இருக்கும்போது இவங்களுக்கு இதே மாதிரி தண்ணி தெளிக்கப்படுது. முழிச்சு பார்க்குறாங்க, வானத்திலிருந்து ஒரு கயிறு மாதிரி தொங்குது, தண்ணியை குடிக்கிறாங்க. அப்புறம் பார்க்குறான், சுற்றி சுற்றி தண்ணி தெரியுது. என்ன தண்ணி குடிச்சியா? ஆமாம், வானத்திலிருந்து அல்லாஹ் எனக்கு தண்ணி தந்தான். இல்லை, அவ அப்படி கேட்கல, அல்லாவா தந்தான் தண்ணி அப்படின்னு கேட்டான். அல்லாஹ் தான் தந்தான், வானத்திலேருந்து அல்லாஹ் தான் தந்தான். அவன் உடனே செக் பண்ணி பார்த்தேன், நம்ம தண்ணி எதுவும் குடிச்சிருப்பாளான்னு. இல்லை,
இப்படி நபியவர்கள் பின்னால யாரெல்லாம் அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சுட்டு போனாங்களோ அவங்களுக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய நேரடி தொடர்பு இருந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வந்த பிறகு, இப்போ நம்ம முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்த பிறகு பொம்பளைகளுக்கு எல்லாத்துக்கும் 1000 ரூபா, படிக்கிற பிள்ளை காலேஜ் பிள்ளைக்கு எல்லாத்துக்கும் 1000 ரூபா, இப்போ லேட்டஸ்ட்டாக எல்கேஜி யூகேஜியில் சேர்க்குற எல்லா பிள்ளைகளுக்கும் 1000 ரூபா, இப்படின்னு நிறைய திட்டங்களை கொண்டு வந்தாரா இல்லையா? அதே மாதிரி உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணாங்க, கவர்மெண்ட்டில் நிறைய கஜானாக்கள் சேர ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் பெரிய பெரிய வெற்றி பெற்ற பிறகு நிறைய ஜகாத்துக்கள்லாம் முறையாக கொடுக்க ஆரம்பிச்சு ஜகாத்து காசு நிறைஞ்சிட்டு. இன்னைக்கு எவன் ஜகாத்து கொடுக்குறான்? நீ நம்ம 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 மோதி அப்பா சொன்னார் இப்போ வந்தவொடனே, ஹசரத் வாலியில் சில நேரத்தில் 200 ரூபா தான் விழும், சில நேரத்தில் 300 ரூபா தான் விழும், சில நேரத்தில் 1000 ரூபா தான் விழும். இதுதான் இன்னைக்கு தர்மங்கிறது நம்மள்கிட்ட குறைஞ்சி போச்சு. சஹாபாக்கள் எல்லாம் வரி கரெக்டாக கொடுத்துருவாங்க. இன்னைக்கு கவர்மெண்ட்டுக்கு வரி ஒழுங்காக எவனுமே சேர்த்து இல்லையே. ஜிஎஸ்டி யாரோ ஒழுங்காக சேர்த்துறாங்களா? ஜிஎஸ்டியில் லஞ்சங்கள் இன்னைக்கு பாருங்க எவ்வளோ லஞ்சங்கிறது எல்லாத்துலேயுமே இருக்கு. சரி, அந்த சப்ஜெக்ட்டுக்கு போவாங்க. உமர்லாம் ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன செய்தாங்க, 5000 ரூபா மக்காவிலிருந்து நாடு துறந்து வந்த சஹாபாக்களுக்கு 5000 ரூபா அரசாங்கத்தினுடைய தியாகிகள் பென்ஷன் கொடுக்குறாங்களா இல்லையாங்க? தியாகிகள் பென்ஷன். இதே மாதிரி தியாகி தானே, சொந்த ஊரையும் விட்டுட்டு குடும்பத்தையும் விட்டு வீட்டை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டு வந்தாங்களே. எங்க அவங்கள்ட்ட இருந்ததே நிலம் தானங்க இருந்தது. மக்காவாசி எல்லாமே விவசாயம் தானே வச்சிருந்தாங்க எல்லாருமே. இது அவங்க எத்தனை பேர் சொந்த கூட வச்சிருப்பாங்க. அப்ப எல்லாத்துக்குமே 5000 கொடுப்பேன்னாங்க. அபூபக்கர் சித்திக் நாயகம் சொன்னாங்க, ஏங்க காசு பணங்களை கொடுக்குறீங்க, அல்லாஹ் அவங்களுக்கு மறுமையில் நிறைய அல்லாஹ் கொடுக்கட்டும், என்னால் முடிஞ்சது அவங்களுக்கு பணத்தையும் கொடுத்து கௌரவப்படுத்துவேன், பதவியையும் கொடுத்து கௌரவப்படுத்துவேன்னு சொன்னாங்க. அது மாதிரி அல்லாஹ்வுடைய ரசூலுடைய நாடு திறந்து போனவர்கள் பெரிய பாக்கியசாலிகளாக இன்னைக்கு காலண்டராக அந்த டேட்டை ஹிஜ்ரி ஆண்டு எத்தனை வருஷம் தான் நிறைவேறி தெரியாது. 2024 அதான் சொல்லிட்டு கிடப்பான். இந்த 2024 இங்கிலீஷ்காரனுக்கு தெரியும், நமக்கு தெரியவே தெரியாது. உங்களை சொல்லி என்னை சேர்த்து தான் சொல்ற. அந்த அளவுக்கு ஹிஜ்ரிங்கிறது காலண்டர் கூட இன்னைக்கு அதை யூஸ் பண்ணாம அது ஒரு தியாகத்துக்கு கிடைத்த ஒரு பாக்கியமான. ஆக நம்மளால முடிஞ்சது முஹர்ரம் நோன்பு, அதை மட்டுமாவது நம்ம ஒழுங்கா செய்யணும். ரமலானுக்கு பிறகு சிறந்த நோன்பு என்ன நோன்பு? முஹர்ரம் நோம்புலங்க. ரமலானுக்கு அடுத்து, ஏன்னா ஒரு காலத்துல ரமலான் நோன்பை கடமையாக்குறதுக்கு முந்தி முதல்ல இருந்ததே முஹர்ரம் நோன்பு தான் இருந்தது. ரமலான் கடமையாகிறதுக்கு முந்தி பரலான நோன்புடைய ஸ்தானத்தில் இருந்ததே அதுதான் இருந்தது. ரமலான் கடமையான பிறகுதான் பிடிக்கிறவங்க பிடிங்க, அவங்க உடல்நிலை பார்த்துக்குங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் கட்டாயப்படுத்தலை. ஆனா அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியத்துவமானது அந்த நோன்பு. ஆக நம்ம தியாகன்னு ஒன்று இந்த ரமலான் இந்த இதில் ஆண்டில் நம்ம செய்யணும்னா இந்த நோன்பு வைக்கணும். இதுதான் நம்ம கொஞ்சம் அது நமக்கு செய்ய வேண்டியதை தவிர நம்ம வச்சு இஸ்லாத்துக்கு ஒரு பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேரம் நெருங்கிருச்சு. இனிமேல் இந்த மாசத்துல இதனுடைய தொடர்ச்சியை இன்ஷா அல்லாஹ் நான் அடுத்த வாரம் நான் என்ன செய்வேன், ஹிஜ்ரத்து. நான் ஒரு சமயம் குவைத்துக்கு போயிருந்தேன் 2000 கொரோனாவுடைய வருஷத்துக்கு முந்தி. ஹிஜ்ரி தரும் படிப்பினை அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதில் துரதிருஷ்டவசமானது என்னன்னா, பேசின ரெக்கார்டிங் எதுவுமே யூடியூப்ல ஏறாமல் போயிடுச்சு. அதனால நல்ல தலைப்பில் நல்ல பேசக்கூடிய வாய்ப்பு உலக தளத்தில் கிடைத்தது. ஆனால் மக்களுக்கு போய் சேர முடியாத அளவுக்கு அது மீடியாவில் வராமல் போயிடுச்சு. அதனால இன்ஷா அல்லாஹ் அது ஒரு 20 நிமிஷத்தில் பேச வேண்டிய விஷயம் அல்ல, அது ஒரு பெரிய காவியமாக பல வாரங்களாக நம்ம சொல்ல வேண்டிய இந்த முஹர்ரம் மாதம் முழுவதும் ஒரு 2-3 வாரங்களில் பாகம் 1 பாகம் 2ஆக. ஏன்னா நம்ம அதை பேசுகிற விஷயம் யூடியூப்ல பதிவு பண்ணுறதுனால, ஃபேஸ்புக்கில் போடுறதுனால, பல 100 பேர்கள் அதை பார்க்கறதுனால நம்ம அதை பரிபூர்ணமாக அதை சொல்லி முடிச்சிடணும் என்பதற்காக நம்ம இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்களையும் அதனுடைய தொடர்ச்சியை சொல்ல இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த முஹர்ரம் எப்படி புனிதமானதோ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் புனிதமானதாக ஆக்கியல் புரிவானாக. வாஹிரு தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.